எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிக் பாஸ் வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கே ஷூட்டிங் முடிச்சு நாளைக்கு நமக்கு அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ளாடி போக போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துட்டு தான் இருக்கு. பல பேர் இவங்க போறாங்க, அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாலும் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்றது ஒரு கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்து இப்பவே வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நமக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் மக்களும் புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்க்க பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து டயலாக் பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பல விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு ப்ரோமோ வந்து அவ்வளோத்துக்கு ஹைப்பாக இல்லை. தெரிஞ்சிருக்கும், செம்பருத்தி சீரியலில் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேம் இருக்குது. அந்த ஃபேமோட இப்போ குக் வித் கோமாளி வந்திருக்காங்க. அதுலேயும் அவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலுமே அவங்க வந்து உள்ளாடி போக போகிறதா இருக்குது. அதே மாதிரி குக் வித் கோமாளியில் டாலி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்களும் உள்ளாடி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உமைர் அது வந்து அவரை ரொம்ப பேருக்கு இந்த குக் வித் கோமாளி மூலமாக தெரிஞ்சிருக்கு. அதுவும் பிடிக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் பிக் பாஸுக்குள்ளாடி போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாக்கியலட்சுமி, நேஹா, புவியரசு, வினோத் பாபு, ராஜா ராணியில் நடித்த சித்து, அதாவது திருமணம் அப்படின்ற ஒரு சீரியலும் பண்ணியிருப்பாங்க. ராஜா ராணி 2 வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களும் உள்ளாடி போகிறதா இருக்குது. அதே மாதிரி சுத்தாத் குமரன் அப்படின்றவரும் போகிறதா இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான். அதிகமாகவே நம்ம எல்லா சீசன்லையும் பார்த்துருப்போம். விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அது தவிர தான் கொஞ்சம் பேர் வெளியே உள்ளவங்க வந்திருப்பாங்க. அதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க. இல்லைனா ஏதாவது வந்து ஒரு இயக்குனராகவோ இல்லை இசை ஞானியாவோ யாராவது ஒருத்தங்க வந்து இருப்பாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து போக போகிறாரு. தேவா அவருடைய மகன். இவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் கண்டிப்பாக அங்கே வந்தால் லாஸ்ட் சீசனில் எல்லாம் எல்லா சீசன்லையுமே பொதுவாகவே வந்து ஒரு வயசானவங்க இல்லை அந்த ஒரு டைரக்டர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு ரேஞ்சிலையோ இல்லைனா பழம்பெரும் நடிகைகளில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த வரிசையில் இவரும் உள்ளாடி போகிறதுக்காக இருக்குது. சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கிற பல பேர் உள்ளாடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அகமது மீரான் யூடியூபராக இருக்காங்க. இவங்களும் பிக் பாஸ் பற்றிய விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, நடிகைகளை பற்றின விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, ரசிக்கத்தக்க விதமாக அதை காமெடியாக கொண்டு போய் அதை டெலிவர் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் அவர் வந்து உள்ளாடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி அரோரா சிங்க்லேர் அப்படின்றவங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பலூன் அக்கா தான். அவங்கள செல்லம்மா அப்படி தான் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களும் உள்ளாடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கிறவங்க உள்ளாடி வரும்போது அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் பட்டாளம் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பிக் பாஸையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக தான் இவங்களும் உள்ளாடி கொண்டு வரப்படுகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கிறது தான் ஹார்ட் பீட் சீரீஸ். இந்த சீரீஸில் ஒரு நடிகையாக இருக்கிறவங்க தான் பாடினி குமார். இவங்க தான் முதலாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடி வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா, நான் வந்து என்னோட பர்சனல் இஷ்யூனால கொஞ்ச நாளத்துக்கு நான் வந்து எந்த ஃபோன் கால்ஸோ இல்லை டெக்ஸ்ட்டோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஹார்ட் பீட் சீரீஸ்லேயே வந்து அவங்க ஃபாரின் போகிற மாதிரி 3 மாதம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுனால கண்டிப்பாக வந்து இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடி தான் போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸும் அப்படி போட்டிருக்காங்க. அதனால அவங்க வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்க இப்போ நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இந்த பிக் பாஸ் சீசனே எப்படி இருக்குன்ற உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.